சனி வக்ர பயிற்சி, மகர ராசி, திருவோணம் நட்சத்திரம். இந்த மகர ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலங்கள் எப்படி இருக்கும்? 4.5 மாதம், 138 நாட்கள். ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். அதிலே ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும், ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும். ரேவதி நட்சத்திரம் வந்து ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாக்கியஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய நட்சத்திரம். உத்திரட்டாதி ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரம், சொந்த நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரத்தில் சனி வக்ரமாக போகிறார். இப்போ சனி வக்ரமாகக்கூடிய காலத்தில் சனி நகரக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது மீனராசி முயற்சி ஸ்தானத்தில், அதாவது குருவுடைய வீட்டில் எந்த கிரகங்கள் இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில்? ஒரு சிலருக்கு வந்து 2-3 கிரகம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து அது எம்டியாக கூட இருக்கும். அதே மாதிரி சனி பார்க்கக்கூடிய இடம் ரிஷபராசி 3ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக கன்னியா ராசி, 10ஆம் பார்வையாக தனுசு ராசி. இந்த 3 இடங்கள் ப்ளஸ் வந்து சனி நகரக்கூடிய இடங்கள், 4 இடங்களில் ஒரு 2-3 கிரகங்கள் இல்லை எம்டியாக கூட இருக்கலாம். என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் வக்ரமாக இருந்தால் அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தை இப்போ அனுபவிச்சுட்டு வருவீங்க. ஒரு சிலருக்கு வந்து வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், இன்னொன்று திருமண வாழ்க்கை, அது மாதிரி கடன் பிரச்சனை. ஏற்கனவே 7.5 சனி விடுதலை ஆகி இப்போ தான் போயிருக்கு, 1.5 வருஷம் ஆகியிருக்குது. இப்போ இந்த சனி வக்ரமாகறதுனால 7.5 சனியோட தாக்கத்துக்கு வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா 2025 சனி பயிற்சியான பிறகு வக்ரமானார். அவர் வந்து மீனராசிலேருந்து கும்பராசியை டச் பண்ணார். அப்போது 7.5 சனியோட தாக்கம் தெரிஞ்சுது. 7.5 சனி விடுதலை ஆன மாதிரியே இல்லை நிறைய பேருக்கு. அப்போது இப்போ மீனராசியில் தான் வக்ரமாகிறார். இதுக்கு சம்மந்தமே கிடையாது, இந்த பக்கம் வரவே மாட்டார், கும்பராசி பக்கமே வரமாட்டார் அவர். அப்போ 7.5 சனியோட தாக்கம் எப்படி தெரியும்? தெரியாது, அப்படி கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சனி பகவான் வக்ரம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது எப்படியோ உங்கள் சுயஜாதக தசாபுத்தியை ஒட்டியே இருக்கும். அந்த ஒன்று தசாபுத்தி சரியில்லை, இப்போ வந்து வேலை பிரச்சனை போயிட்டுருக்கு, தொழில் பிரச்சனை போயிட்டுருக்குன்னா ஒன்று தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். அந்த தசாபுத்தி கூட சரியில்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சனி பகவான் நகரக்கூடிய இடம், இல்லைனா பார்க்கக்கூடிய இடம், இப்படி தான் வரும். உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்தா தெரியாது. மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தசைகள் நடந்துச்சுனாக்கா நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். அவயோகம் செய்யக்கூடிய தசைகள் நடந்துச்சுன்னா ஏற்கனவே 7.5 சனியில் பிரித்து மேஞ்சிருக்காது, இப்போது கஷ்டத்தை கொடுத்துன்னு இருக்கும். அப்போ திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக எப்படி இருக்கும்? திருவோணம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். நான் சென்டர் பகுதி ஒரு 5 வருடம் எடுத்துக்கிறேன். என்ன தசை நடந்தாலும் சரி, அந்த தசைக்கு என்ன பாதத்தில் இருந்தால், எந்த வயசில் இருந்தால் என்ன தசை நடக்கும்னு சொல்கிறேன். ஆனால் 22 வயசுக்குள்ளே பொதுவாக ஒரு பலன் சொல்லுவோம். ஏன்னா படிக்கிற காலகட்டத்தில் இருக்கும்போது இது வந்து அப்பா அம்மாவோடைய அரவணைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக எஃபெக்ட் தெரியாது. இப்போ என்னோட கணக்குப்படி நான் 5 வருஷம் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 5 + 7 12. 12 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை வரும். 12 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. இது என்னோட கணக்குப்படி 12 + 18 30. ஒரு சில பேருக்கு வந்து 34 வயசு வரைக்கும் வரலாம். முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 16 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் வரும் இந்த ராகு தசை. என்னோட கணக்குப்படி 12 to 30. இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 8 வயசில் கூட ஒரு சில பேருக்கு முடியலாம் இந்த செவ்வாய் தசைங்கிறது. 8 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது வரும். எப்படி பார்த்தாலும் ராகு தசை தான் வருது. படிக்கிற காலகட்டத்தில் இப்போ ராகு தசை பெரும்பாலும் கெடுபலன்களை கொடுக்காது. ஏன்னா வக்கர கிரகம் தான், இல்லைன்னு சொல்ல. இப்போ யாராருக்கெல்லாம் கெடுபலன் கிடைக்கும் அப்படின்னா, கெடுபலன் நடக்கும் அப்படின்னா, சனி பார்க்கக்கூடிய இடத்துல, சனி நகரக்கூடிய இடத்துல சுய ஜாதகத்தில் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தால், அந்த நட்சத்திராதிபதி இருந்தால் கூட, இல்லைனா அந்த வீடு கொடுத்த கிரகம் வக்கரமாக இருந்துச்சுனாக்கா, ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் வக்கரமாக இருந்துச்சுனாக்கா நல்லா இருக்கும் அந்த தசை. ஆனால் இப்போ சனி பார்க்கும்போது அது ப்ராப்ளத்தை கொடுக்கும். படிக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் கொடுக்கலாம். ஆனால் குரு பார்வை இருக்குது, ராசிக்கே குரு பார்வை இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்போது அந்த ராகு தசை படிக்கிற காலகட்டத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கலாம். இப்போதைக்கு நான் பொதுவாக சொல்கிறது என்னென்னாக்கா, அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் வந்து ராஜ கிரக தசைகள். இப்போது ராகு தசை போயிட்டுருக்கா, அடுத்து வந்து குரு தசை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை. இதுக்கே வயசாகிடும், உங்களுக்கு 50 வயசுக்கு மேலே ஆகிடும். இந்த 3 தசைகளும், அதாவது குரு தசை இல்லைனா சனி தசை, இப்போ ராகு தசை கூட இளம் வயசில் வரக்கூடிய தசை, இது எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னாக்கா 22 வயசுக்கு மேலே ஒரு லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னாக்கா நம்ம படிக்கணும். ஒன்று, அந்த படிப்புங்கிற ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, பேஸ்மெண்ட் நல்லா இருந்தால் தான் கட்டடம் நல்லா இருக்கும்.
இப்போ அந்த பேஸ்மெண்ட் போடக்கூடிய இடம் இதுதான். அதாவது 16 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே இது படிக்கிற காலகட்டம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 வயசுலேருந்தே ஆரம்பிச்சுறாங்க அப்பா அம்மா. நம்ம குழந்தை என்ன படிக்கணும், என்னவா வரணும், அதை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் ஆரம்பிச்சுறாங்க. அது நல்ல விஷயந்தான். நான் சொல்கிறது என்னென்னா, தவறான வழியில் போகிறவங்களுக்கும் தவறான பழக்கங்களில் இருக்கிறவங்களுக்கு, கெட்ட பழக்கங்கள் இருக்கு இல்லையா அவங்களுக்கெல்லாம், இன்னொன்று லவ் அது மாதிரிலாம் போகிறவங்களுக்கு, அதாவது வழி தவறி போகிறவங்க, படிப்பு விட்டுட்டு வழி தவறி போவாங்க. இந்த வயசில் வரக்கூடாததெல்லாம், இந்த வயசில் இருக்கக்கூடாத கெட்ட பழக்கங்கள் இது மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ இது மாதிரிலாம் போகிறவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தசைகள் வந்து சரியில்லை அப்படின்றதா என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய தசை, அவயோக தசைகள் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுன்னா அது இப்போவே காலவாரி விட்டுரும். அதாவது தசை மாற்றி விட்டுரும், வழி மாற்றி விட்டுரும். ஒரு நல்ல ஒரு லைனில் போயிட்டுருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ வந்து அந்த எண்ணெல்லாம் வந்து அது கொஞ்சம் லைன் மாறிடுவீங்க. மாறிட்டிங்கனாக்கா டோட்டலாகவே லைஃப் மாறிடும் உங்களுக்கு. படிப்பு போயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது உங்களால். நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் கரெக்டாக ஒரு 16 to 22, 25 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்கனாக்கா பின்னாடி லைஃப் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பின்னாடி வரக்கூடிய தசைகள், நான் உங்களுக்கு புத்திமத்தியெல்லாம் சொல்லலை, என்னை பொறுத்த வரைக்கும்னாக்கா ஜாதக ரீதியாக நான் சொல்கிறேன். பின்னாடி வரக்கூடிய தசைகள் இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் அதுதான். படித்தவங்களும் கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவங்க மூட நம்பிக்கைக்குள்ளே போக மாட்டாங்க, தவறான வழியில் போக மாட்டாங்க, இன்னொன்று தவறான முடிவுகளை எடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ண தெரியும். அது மாதிரி கஷ்டம் வர்றது தான், ஆனால் கொஞ்சம் கம்மியாக வரும். இது வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களை வந்து பெருசாக அட்டாக் பண்ணாது. அதுக்கு நான் சொல்கிற விஷயம் இதுதான். பேஸ்மெண்ட்டு இந்த 16 to 22க்குள்ளே இதில் நல்லபடியாக படித்து ஒரு இடத்துக்கு வந்துட்டிங்கனாக்கா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நீங்கள் சமாளிக்கலாம். இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 22 வயசுக்கு மேலே, இப்போ ராகு தசையில் இருக்கிறீங்க, நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுவீங்க. ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ அந்த சனி வக்கர காலம் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை, அதாவது முயற்சி பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தடையாக இருக்கலாம், இப்போ வழிவிடும். அது இப்போ வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம். ஏற்கனவே வேலையில் இருக்க சார், அதில் வந்து சரியாக இல்லை அப்படின்னா இப்போ சரிப்படுத்திக்கலாம். மேலதிகாரிகளோட தொந்தரவு உங்களுக்கு வந்து அதெல்லாம் மாறும். இன்னொன்று, இப்போ நான் வேலையில் சேர்ந்துட்டேன், எனக்கு பிடிச்சமான வேலை இல்லை, பரவாயில்ல, அது பிடிச்சமான வேலையாக மாறும். அப்படி இல்லைனாக்கா ஒரு இடம் மாற்றுவீங்க, அது மாதிரி வரும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகும். ராசிக்கு வந்து குருவோட பார்வை இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 27 வயசுக்கு மேலே 31, 32 வயசுக்குள்ளே திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் சக்ஸஸ் ஆகும். அதுக்குண்டான பாசிட்டிவான பதிலெல்லாம் இப்போ வரும். பாசிட்டிவாக போயிட்டுருக்காது, நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. நல்ல ஒரு திருமணம் சார்ந்து முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில். தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பண்ணணும். நார்மலாக போயிட்டுருக்கு தொழில், பிஸ்னஸ் போயிட்டுருக்குன்னா தாராளமாக போகும், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் புதிய முதலீடு, புதிய தொழில் தொடக்கம்லாம் இந்த சனி வக்கர காலத்தில் வேண்டாம். ஏன்னா ராசியாதிபதி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி வக்கர காலத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் கொடுக்கும். அதனால் புதிய முதலீடுகள் தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. அடுத்து குரு தசை. முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 34 to 50, 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதம்லாம் 30 to 46, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 26 to 42. அப்போ 26 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே தான் அந்த குரு தசை அப்படிங்கிறது வருது. இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் குரு தசை. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு இப்போ வந்து சனி வக்கர காலத்தில் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ராசிக்கு குரு பார்வை இருக்குது, வக்கரமாகக்கூடிய கிரகத்துக்கே குரு பார்வை இருக்குது. நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். ஆல்ரெடி வேலையில் இருக்கிறீங்க, வேலை நல்லாயிருக்கும். இன்னொன்று ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி இடமாற்றங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். இந்த டைம் ரொம்ப நாளாக வேலை பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு 2024 வேலை ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அதாவது குருடைய நட்சத்திரத்தில் எப்போ சனி வந்தாரோ அந்த டைம்லேருந்து வேலை பிரச்சனை போயிட்டுருக்கு. வேலை பிரச்சனையாகி 2025 வேலை போய் அதுக்கப்புறம் வேலை கிடைச்சவங்களும் இருக்கிறாங்க. 2026 வேலை போய் வேலை கிடைச்சவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வேலைங்கிறது கொஞ்சம் சரியாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, அந்த வேலை ரொம்ப நாள் இழுத்துகிட்டே போகும் அப்படியே. அதாவது ஒரு 6 மாதம் ஒரு வேலை நிற்கிறது பெரிய விஷயமா இருக்கும். ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்கில் போவீங்க, டக்கு டக்குன்னு அந்த கான்ட்ராக்ட் பேசிக் முடிஞ்சிடும். ஒரு இடம் மாற்றம் இல்லைன்னா வேலை அது இதுன்னு கொஞ்சம் சிக்கல்லே போயிட்டே இருக்கும். இது எப்போ வரைக்கும் போகும் அப்படின்னாக்கா 2024 யாராருக்கெல்லாம் வேலை ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சோ, அதாவது அதில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஒரு மேலதிகாரி மாறுறது இல்லைனாக்கா ஒரு வேலை மாற்றத்தை கொடுத்துட்டு, அதாவது வேலை மாற்றம் இல்லை, ஒரு இடம் அந்த கான்ட்ராக்ட் பேசிக்கில் ஒரு இடம் மாறி இருப்பீங்க. அதிலிருந்தே எனக்கு பிரச்சனை சார், 2024 கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டுருக்கு அப்படின்னா, வேலை போய் வேலை கிடச்சிருந்தாலும் வேறு எந்த வேலைக்கு போயிருந்தால் கூட சரி,
28 வரைக்கும் 2028 வரைக்கும், அதாவது 2027 முடிய 2028 ஆரம்பித்தா தான் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது வரைக்கும் அந்த வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் போயிட்டு தான் இருக்கும். இதுக்கிடையில் வந்து வேலை போய் வேலை கிடைச்சா கூட அந்த வேலைங்கிறது கொஞ்சம் நிலையில்லாமல் இருக்கும். எது வந்தாலும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, இப்போதைக்கு பேலன்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா 27 முடியணும். அந்த சனியுடைய நகர்வு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2027 முடிஞ்ச பிறகு தான் உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படி தான் இருக்கும். நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது. இந்த மகர ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது 2024 எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 24 யாராருக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ, வேலை ரீதியாக பிரச்சனை இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் 2028 வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு இடையில் கொஞ்சம் அப்படி போவோம், நல்லபடியாக போவோம், ரொம்ப நல்லா போகும்னு சொல்ல முடியாது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா தொழிலுக்கு நான் மகர ராசிக்கு தொழிலில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க தான் சொல்வேன். ஏன்னா கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் தான் பார்த்து பண்ணிக்கணும். உங்கள் தொழில் உங்களுக்கே தெரியும், எப்படி போட்டாலும் இழுத்துட்டு போகுது சார், எப்படி போட்டாலும் கடலில் போகுது அப்படின்லாம் சொல்லலாம். இதுக்கு என்ன காரணம்னா, மகர ராசிக்கு குரு தசை உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு நல்லது செய்யாது. ஏன்னா ஒரு சில பேர் இருக்கிறாங்க, இப்போ தொழில் செய்கிறவங்க இருக்கிறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா போனாலும் சரி உஷாராக இருங்க, நல்லபடியாக அந்த தொழிலை ஒழுங்காக நேர்த்தியாக பண்ணுங்கள். சும்மா அசால்ட்டாக அடுத்தவங்களை நம்பி விடுறது, பணம் கொடுக்கறது, அது மாதிரிலாம் கொஞ்சம் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் கஷ்டத்தில் போயிட்டு இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இது குரு தசையில் தொழிலுக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பு தான், நம்ம தான் பார்த்து பண்ணிக்கணும் மெயினாக. ஏன்னா தொழிலை விட்டு வேலைக்கு போங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ ரொம்ப நாளாக தொழிலில் இருப்பாங்க, வேலைக்கு போங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். இல்லைனா வேற ஆள் பேரில் மாற்றிட்டு பண்ணுங்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்க பேர், வேற ஆள் பேர்னாக்கா வெளியாட்கள் பேரில் வேண்டாம். அதுமாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு நீங்கள் தொழில் பண்ணிங்கனாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல, தப்பிக்கலாம். குருதசை முடிகிற வரைக்கும். சனி தசைலாம் உங்களுக்கு நல்லா இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இன்னொன்று, குருதசையில் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையெல்லாம் பிரித்து விட்ருக்கும். தொழில் வேலை வாய்ப்பு இது நல்லா இருந்துச்சுனாக்கா கணவன் மனைவிக்குள்ளே ப்ராப்ளத்தை கொடுக்கும். எப்படி பார்த்தீங்கன்னாலும் 2ஆம் தாரம், அது மாதிரி முதல் தாரம் முடிஞ்சு 2ஆம் தாரம் போயிருக்கும். அது மாதிரி குடும்ப வாழ்க்கை சரி இருக்காது. அது மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கினே இருக்கும். நீங்கள் தான் அதை சரியாக பார்த்துக்கணும். இந்த குருதசையில் நமக்கு டைம் சரியில்லை, வேலை நல்லா கொடுத்துரும், டிஜிட்டல் சேலரியெல்லாம் கொடுக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் திருமண வாழ்க்கையில் கை வச்சிரும். ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கும், ஆனால் வேலை வாய்ப்பு தொழிலெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக போயின்னு இருக்கும். ஒரு பக்கம் இப்படி இருக்கும், ஒரு பக்கம் இது மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே சரியாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுக்கிற முடிவுகள் ஒன்று இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ முதல் திருமணம் ஆயிருக்கு, அப்போ எனக்கு 2ஆவது திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்க கரெக்டாக. இந்த வாக்குவாதமோ எதுவாக இருந்தாலும் சரி, வீட்டில் அனுசரணையாக போகிறது நல்லது, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இதுமாரி போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த விவாகரத்து வரைக்கும் போகாது, ரொம்ப மன உளைச்சல்லாம் கொடுக்காது. எதுவாக இருந்தாலும் நம்ம சாதாரணமாக போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில், இது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா வேண்டாம், தயவு செஞ்சு இது மாதிரி சனி வக்கர காலத்தில் தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது இது வேண்டாம். சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும். மகர ராசிக்கு குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து சனி தசை. இது இந்த சனி தசை 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 வயசுலேருந்து 69 வயசுக்குள்ளே வருது. இந்த சனி தசை ராசியாதிபதி லக்னாதிபதி, இது ராசிக்கு யோகத்தை கொடுப்பார் அப்படின்ட்டு நம்ம நிறைய சொல்லிக்கலாம். இப்போ சனி வக்கர காலத்தில் என்ன பண்ணுவோம்? இந்த சனி வக்கர காலம் அப்படிங்கிறது, சனி உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் நிறைய கஷ்டப்பட்டு வருவீங்க, அது ஆல்ரெடி. இப்போ வக்கர கிரகத்தை இந்த சனி பகவான் பார்த்தா, இப்போ சனி நகரக்கூடிய இடத்துல இருந்து சனி பார்க்கக்கூடிய இடம் வரைக்கும் இந்த 4 இடங்களில் வக்கர கிரகம் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது. இப்போ வக்கர கிரகமே இல்லை, உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, நல்லபடியாக போகும். சனி தசை ஒன்றுமே பண்ணாது. ஆல்ரெடி 7.5 சனியில் கஷ்டப்பட்டுருப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஒரு பக்கம் தொழில் நல்லா இருந்தால் கூட இன்னொன்று குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகளை வச்சுருக்கலாம், இல்லை குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக வச்சுட்டு தொழிலில் பிரச்சனை வச்சுருக்கலாம். இது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அது மாதிரி ஏதோ ஒரு குறைகள் இருக்குல்ல, அந்த குறைகள் இப்போ அந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ஏன்னா குரு பார்வை ராசிக்கு இருக்குது, இன்னொன்று வக்கரமாகக்கூடிய கிரகத்துக்கு இருக்குது. அப்படின்னாக்கா பரவாயில்ல, 2 ஆஃபர் இருக்குது உங்களுக்கு, நல்ல ஆஃபர் தான். ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். சனி வக்கரம் அப்படிங்கிறது பெருசாக நெகட்டிவ் பலன்களை கொடுக்காது. சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு கும்ப லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், தனுசு லக்னம், இந்த 4 லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வேலை சம்மந்தமான ப்ராப்ளம் தீரும். இப்போ வேலை ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருந்ததுன்னா வேலை ப்ராப்ளம் தீரும். உடனே ஒரு வேலை கிடைக்கிறது, இல்லைனாக்கா அந்த வேலையில் சரியாக வர்றது, வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறுறது. தொழில் கூட எடுத்துக்கலாம், தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இந்த லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். ஏன்னா
சனி பார்க்கக்கூடிய இடமெல்லாம் 4ஆம் இடமாக சம்மந்தப்படுது. இப்போ வேலை தொழில் எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகும். குரு பார்வையில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல பலன்களை தான் கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் சனி தசை. இல்லை சனி தசையில் முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம் அப்படின்ட்டு நான் சொல்வேன். இதில் சனி தசைக்குன்னு தனியாக நம்ம வீடியோ போட்டோம்னா அதை பற்றி நான் லென்த்தாக பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு புத்திக்கும் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பேசலாம். இப்போ வந்து இதில் என்னென்னா முதல் 10 வருஷத்தில் ஓகே, இப்போ 7.5 சனி போயிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே முதல் 10 வருஷத்தில் நல்லா போயிட்டுருக்கு சார், பரவாயில்ல, ஆனால் 7.5 சனியில் கொஞ்சம் நெருக்கடியாக நான் அனுபவித்தேன் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் இருக்குது இல்லையா, அந்த 9 வருஷத்தில் பரவாயில்ல சார் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த சனி தசை முடிகிற வரைக்கும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரேன் சார், இந்த 9 வருஷத்தில் தான் அடி மேலே அடி, இன்னும் 3 வருஷம் பேலன்ஸ் இருக்குது, 4 வருஷம் பேலன்ஸ் இருக்குன்னா அந்த சனி தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த முடிஞ்ச பிறகு தான் அந்த புதன் தசை உங்களுக்கு நல்லாயிருக்கும். சனி தசைங்கிறது கொஞ்சம் டஃப்பான பீரியட் தான். இதில் வந்து சனி வக்ரம், குரு வக்ரம், மற்றபடி பயிற்சிகள்லாம் வந்து ஓரளவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அடுத்து புதன் தசை. புதன் 62 வயசுலேருந்து 87 வயசு வரைக்கும் புதன் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும். இப்போ அதாவது 62 வயசுக்கு மேலே 87 6ஆம் அதிபதி தசை. எப்படி பார்த்தாலும் இந்த மகர ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி தசைனாவே எந்த வயசில் வந்தாலும் சரி, நீங்கள் மகர லக்னமாக இருந்தால் கூட 6ஆம் அதிபதியோட தசை வேற ராசியாக இருந்து புதன் தசை வந்துச்சுன்னா 6க்கு உண்டான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது கடனை கொடுக்கும், இல்லைன்னா நோய் கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து வழக்குகள் இருக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கூட்டு கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிரன், புதன், சூரியன் இவங்க 3 பேரும் ஒன்றா சுற்றிட்டே இருப்பாங்க இல்லையா, அதில் புதனோட தசை தானே இது. இந்த சுக்கிரனுங்கிறது ராசிக்கு 5 கூடை கிரகம். இந்த 5ஆம் அதிபதியோட கூடவே சுற்றின்னு இருப்பார் இல்லையா. ஒன்று 5ஆம் அதிபதி நட்சத்திரம், இல்லை 5ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறது, இல்லை 5ஆம் அதிபதியோட பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது. இது மாதிரியெல்லாம் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கும், இடம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும், இன்னொன்று குலதெய்வ சாபம் இருக்கும். ஏன்னா குலதெய்வ சம்மந்தப்பட்ட அருளாசி கிடைக்கும் அந்த புதன் தசையில், இல்லைன்னு சொல்ல. இது மாதிரி மாறி உக்காஞ்சா அந்த நட்சத்திரத்தில் இருந்துச்சுனாக்கா குலதெய்வ சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதெல்லாம் இப்போ தீரும், கடன் பிரச்சனை தீரும். இன்னொன்று வந்து நோய் நொடி வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ சாதகமான சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இன்னொன்று தெளிவான முடிவு எடுப்பீங்க. உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது கிளியர் ஆகும், மருத்துவ செலவுகள் அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. நல்லாவே இருக்கும். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசை. இது சனி வக்ர காலத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுதி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகள் உண்டு. நன்றி.